பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் இந்த உலகத்தை நியாயம் விசாரிக்கப் போகிறோமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன். மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் மகா பெரிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரில் வந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலை வணங்கி நாம் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். திருமாமறையே அருள்பதியே, திருமாமறையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. திருமாமறையே அருள்பதியே, திருச்சபை வளர நின் தயை புரியே. கருணை வாசக கதிர்மலர் தோழிர, கருணை வாசக கதிர்மலர் தோழிர, கனகாருவினின் தேயகல மருள் ஜன மொழியுற அவன் அருள் உணர. திருமாமறையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச, இயேசு நாமம் எங்கும் கனமொழி வீச, இறையே நினைமை விசுவாச நேசமோடையூரில் தாசர்கள் பேச. திருமாமறையே அருள்பதியே, நின் திருச்சபை வளர நின் தயை புரியே. சத்தியபோதம் ஈதரைகளில் செழிக்க, சத்தியபோதம் ஈதரைகளில் செழிக்க, தமியோனின் புகழே உரைக்க, நீத்திய பாக்கியமே புவிகளில்
மறையே அருள் பதியே திருச்சபை வளர நித்தையை புரியே மறையே அருள் பதியே திருச்சபை வளர நித்தையை புரியே. வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரம சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, கருணை கடலே, மகாராஜனே, விடிவெள்ளி நட்சத்திரமே, இன்று உயிரோடு இருக்கிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. 1000 நாளை பார்க்கிலும் உம்முடைய ஆலய பிரகாரங்கள் வருகிற ஒரே நாள் நல்லது என்றும், ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை காட்டிலும் கர்த்தருடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பது நல்லது என்றும் எழுதியிருக்கும் வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் வாரும். நீ சென்னை மறைத்தருள் பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். பரிசுத்தாவின் ஆளுகை கொடுக்கிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு உயிரோடு இருக்கிறார். எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருச்சபையோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். இந்த நாளில் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத வசனம் அது உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். உபாகமம் புத்தகம் 31 8 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உனக்கு முன் சென்று என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? இந்த திருச்சபைக்கும் உங்களுக்கும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கும் கொடுக்கிற வாக்குத்தத்தம், திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். கைகளை தட்டி திறந்த வாசலை வைத்திருக்கிறவன், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், திறந்த வாசலை வைக்கிறேன், கோணலை செவ்வையாக்குகிறேன், உனக்கு முன்பதாக போகிறேன், போய் நீ வரும்படிக்கு நானே போய் வாசலை திறந்து விட்டுருவேன். அவருக்கு அடைக்கவும் தெரியும், திறக்கவும் தெரியும். 120 வருஷத்துக்கு மேலாய் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கித்த நோவா கப்பலை கட்டினான். பெரும் கப்பல், அத்தனை மிருகங்களை ஏற்றினான், அதற்குரிய தீனிகளை ஏற்றினான். அத்தனை வேலை செய்த ஒருவனுக்கு அந்த வாசலை அடைக்க தெரியாதா என்ன? கப்பலை கட்டினவனே அவன்தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை, எல்லா வேலையும் முடிந்து எல்லாரும் ஏறின பின்பு கர்த்தர் வந்து கதவை அடைத்தார். கைகளை தட்டி கர்த்தரே கதவை அடைத்தார். அப்ப திறக்கிறவரும் அவர்தான், பூட்டுறவரும் அவர்தான். ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவனும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற. ஒரு பயிலும் இனிமேல் உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறனால சாத்திட்டார். கிருபையின் காலத்தில் ஆண்டோடைய சமூகத்தின் பேழையில், அடைக்கல பேழையில் வந்திருக்கிறவர்களுக்கு தேவன் உள்ளே வச்சு கதவடைச்சிடுறாரு. நேற்று ஒளிவிலே ஒளிப்பிடத்திலே உன்னை மறைத்து வைத்து காப்பேன் என்றவர் இன்றைக்கு உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் என்கிறார். கைகளை சட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மை அனுப்பும் பொழுது நாம் ஒரே ஒரு காரியத்தை நம்பி தான் கர்த்தருடைய வேலைக்கு வருகிறோம், அவருடைய வாக்கு தத்தம். அதற்கும் நாம் பரலோகம் போகும் அந்த நாளுக்கு இடைப்பட்ட காலம்தான் போராட்டத்தின் காலம். புயல் வரும், காற்று வரும், சோதனை வரும், பிரச்சனை வரும், நீதிமானுக்கு பிரச்சனைகள் அநேகமாய் வரும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்து நிமித்தம் பாடுகள் இருக்கும். இதற்கு மத்தியிலே நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒன்று, இந்த பிரச்சனை பெரியதா, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பெரியதா? இந்த பிரச்சனைகளை காட்டிலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் பெரியது. கைகளை சட்டி
அப்போ பிரச்சனை ஜெயிக்குமா, வாக்குத்தத்தம் ஜெயிக்குமா? வாக்குத்தத்தம் தான் ஜெயிக்கும். ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வார்த்தையை நம்பி வாழ்கிற உனக்கு வார்த்தையினால வெற்றி கிடைக்க போகிறது. கைகளை தட்டி உன்னை நம்பி நீ வாழ்ந்தேயானால், பிரச்சனையை பார்த்து வாழ்ந்தேயானால், சூழ்நிலையை பார்த்து வாழ்ந்தேயானால், பணத்தை பார்த்து வாழ்ந்தேயானால், சம்பளத்தை பார்த்து வாழ்ந்தேயானால், உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பலவீனத்தை வியாதியை பார்த்து வாழ்ந்தால் வாக்குத்தத்தத்துக்கு மதிப்பில்லாமல் போய்விடும். இத்தனையும் வரும். மோசேயை ஆண்டவர் அழைத்தார், கொண்டு போக சொன்னார், இஸ்ரேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு போ என்று சொன்னார். தரிசனமானார், முச்செடியிலே தரிசனமாகி வந்தான், புறப்படுகிறான். இத்தனையும் சொன்ன தெய்வம் வழியிலே அவரை கொல்ல பார்த்தாராம். எனக்கு ரொம்ப கடுப்பாயிருச்சு. இதையும் சொல்லியிருக்கலாம்ல. நீர்தான் அழைத்தீர், நீர்தான் அந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ. நான் வேண்டான்னு சொன்னேன். மந்த நாவும் திக்கும் வாயுள்ள மனுஷன், நான் போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். எனக்கும் ஊழியத்துக்கும் சம்மந்தமில்லை அங்கிள், சும்மா போட்டு வம்பா திணிக்காதீங்க அவளை அடம் பிடிச்சேன். நீயே அழைச்சிட்டு இப்போ நீயே எனக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்தேன்னா என்னையா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் பெருசு. நீ தான் அழைச்சி கொண்டு போன ஏற்கனவே சொல்லிட்டார். கொல்ல பார்த்தா அவருடைய மனைவி இந்த மகனுடைய நுனித்தோலை அறுத்து போட்டு இது இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி அந்த ஆபத்தை கடந்து போயிட்டார். அப்போ பூட்டு ஒரு கம்பெனியில் தயாரிக்கிறாங்க. சாவி அந்த கம்பெனிலே தயாரிப்பாங்களா, வேறு கம்பெனி தயாரிக்குமா? அந்த பூட்டுக்கேற்ற சாவியை அந்த கம்பெனி தான் தயாரிக்கும். பூட்டு எங்கே தயாரிக்கப்படுகிறதோ அதை திறக்கக்கூடிய சாவியும் அதே கம்பெனி தான். கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றாகிலும் ஜோடி இல்லாமல் போகாது. கைகளை தட்டி கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசியுங்கள், ஒன்றாகிலும் ஜோடி இல்லாமல் போகாது. பூட்டு உனக்கு கொடுத்துருந்தாருன்னா சாவியும் கொடுத்தாரு. சாவி இருந்துச்சுன்னா அதுக்கு பூட்டும் இருக்கும். ஆனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? திறவுகோலை கையில் வைத்து கொண்டு எல்லா பூட்டுகளையும் திறக்கக்கூடிய ஆற்றல் மிகு வார்த்தையை நம்பி நீ கடந்து செல்ல வேண்டும். உன் பிரச்சனையை விட ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் பெரிது. நான் பாடின பாட்டு உங்களுக்கு கட்டாயம் புரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த ஆள்பாட்டுக்கு ஈன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பார்த்து ஏதாவது பாட்டு பாடுற இப்போ உள்ள மாதிரி ஸ்டைலில் இடுப்பு ஆட்டி ஒரு சட்டை கழட்டி போட்டு அரட்டோசரில் வந்து ஒரு பாட்டு பாட நல்லா இருக்கு. நான் அரட்டோசர் இருந்தால் நல்லாவாக இருக்கும் சொல்லுங்கள். அது இந்த இடத்துல வந்தால் நான் சாம்பலாக போயிடுவேன். ஏன்னா நான் என்னுடைய உபதேசம் என்னை கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்கள் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள். பலி பீடத்தின்று பதறி பேசுகிறவன் சபிக்கப்பட்டவன், என் வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். நாம் இயேசு கிறிஸ்துக்குள் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட், இன் கிரைஸ்ட் அவுட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவருக்குள் இருக்கும் பொழுது நம்முடைய நடை உடை பாவனை பேச்சு ஸ்லாங்கெல்லாம் மாறிடணும். பேதுருவை பார்த்து அவன் சொல்கிறான், சத்தியம் பண்ணால் கூட விட மாட்டேங்கிறான் அந்த பொம்பளை. இவன் அவனோடு இருந்தவன் ஐயா. எப்படிமா சொல்கிற? அவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. கைகளை தட்டி அவன் பேச்சு, அவனோடு இருந்தவன் அந்த இயேசுநாதர் எப்படி பேசினாரோ அதே மாதிரியே பேசுகிறான் ஐயா. அதை மாதிரியே நடக்கிறான், அதை மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிறான், அதை மாதிரியே பாடிஸில் அவங்க எப்படி இருக்குது அப்படி தான் இருக்குது. வாய்ஸ் மாடுலேஷன் கூட அப்படி தான் இருக்குது. அவன் பேச்சு அதை வெளிப்படுத்துகிறது. நீங்கள் யாரோடு இருக்கிறீர்களோ அவரை போலவே மாறிவிடுவீர்கள். கைகளை தட்டி நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் அதிக கனி கொடுப்பீர்கள். இன்னைக்கு சபை என்பது ஒரு சங்கம் போல அறிவிட்டது. ஜாதி சங்கம், சமுதாய சங்கம், அரசியல் கட்சியினுடைய கிளை பிரிவுகளை மாறி வட்ட செயலாளர், சதுர செயலாளர், மாவட்ட செயலாளர் மாதிரி சபைகள், பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர், குட்டி பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட் அப்படிலாம் போயிடுச்சு. ஊழியத்தில் அது செல்லாதுங்க. சின்ன சபை பெரிய சபை எந்த சபையாக இருந்தாலும் இந்த லாவுக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் அவருக்குள்ள இருக்க முடியும். இந்த வேத புஸ்தகத்தின் சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படியணும். டிஎம்கே தோற்று போச்சுனால இப்போ ஒரு அனலைஸ் பண்ணாங்களாம், நம்ம தோற்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் போயிடுச்சு தலைவர்கிட்ட. இப்போ களை எடுக்க ஆரம்பிச்சுட்டார். யாரெல்லாம் உள்ளே இருந்துக்கிட்டே பிளாக் ஷிப்ஸ் இருந்தாங்க, யாரெல்லாம் அசதியாய் என் வேலையை என் கட்சி பணியை அசதியாய் செய்தார்கள், அவர்கள் எத்தனை வயசாக இருந்தாலும் பிடிங்கி தூரஞ்சிடணும். ஒருவன் 2 எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. உலகத்துக்கும் கர்த்தருக்கும் வேலை செய்ய முடியாது.
கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் முழு பலத்தோடு செய்ய வேண்டும். கைகளை தட்டி. நான் சொன்னேனே, முந்தா நாள் வர வெள்ளூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன். முந்தா நாள் வெளியே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு நேற்று இங்கே வந்து நிற்கிறேன். கையை பிடித்து தூக்கித்தான் விட்டார்கள். ஆனால் நேற்று நான் நின்றேன். நீங்கள் பார்த்தீங்களே, ராஜகுமாரன மாதிரி இல்லை இருந்துச்சா இல்லையா? ஆமேனா? அப்படிதானா? அப்படிதான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பொறாமையாக இருந்துச்சா உங்களுக்கு? இருந்தாலும் சும்மா போய் சொல்கிறான் ஐயா சோம்பலன்னு. இந்த சோபாவில் உட்காந்துட்டு அவன் வந்து கையை பிடிச்சி தூக்கிடுவாங்க. ஆள் சப்பையாக இருந்தாலும் சரி, கல்லடாக இருந்தாலும் சரி, இந்த பேரன் உட்காந்துருக்கான் பாருங்கள், இருந்தாலும் சரி, இங்கே வந்து இருக்கும்போது எனக்கு ஒரு இள ரத்தம் ஓடுகிறது. 33 வயசிலே ஓட்டத்தை முடித்த இயேசுநாதருடைய ரத்தம். கைகளை தட்டி. நான் எப்போதும் எனக்கு வயசு குறைஞ்சிருக்குன்னு நினைக்கவே மாட்டேன். 18 வயதில் ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ தான் தாடி எட்டி பார்க்குது. இப்போமெல்லாம் 13 வயசுலேயே வந்துடுது. அதையும் சேவ் பண்ணி பெருசாக காட்டுறாங்க. எங்களுக்கு அந்த காலத்திலலாம் வராது. ஏன்னா உங்களுக்கு மெச்சூர்டு கூடுதல். மைண்டு எப்படி மெச்சூர்ட் ஆகுதோ அது மாதிரி உடம்பு மெச்சூர்ட் ஆகிடுச்சு. 9 இயர்ஸ் 10 இயர்ஸ் எல்லாம் பெண் பிள்ளைகள் இயற்கைக்கு வந்து விடுகிறார்கள். அந்த காலத்தில் 16 வயசுக்கு மேலே தான் கல்யாணமெல்லாம். எங்களுக்கு 23 24 வயசில் எங்கள் அப்பா தம்பிக்கு என்னமோ கல்யாணம் இத்தனை வயசில் பண்ணிக்கலாம் என்னை வெக்கப்பட்டு ஓடிட்டாங்க. இப்போ 17 வயசில் கூட்டிக்கிட்டு ஓடிட்டானுங்க. மேஜரே ஆகலை. எங்கள் காலத்தில் 25 வயசுனா கல்யாணம்னா வெக்கப்படுவோம். பொம்பளை பிள்ளைகளும் வெக்கப்படும். அப்போ 17 18 வயசுக்குள்ளே பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சுருவாங்க? கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. படிக்க விட மாட்டாங்க. இப்போ படிக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நான் நினச்சேன் படித்தா அறிவு வந்துடும், படித்தா அறிவு வந்துடும், ஞானம் வந்துடும், அமெரிக்காவுக்கு போகிறா, ஆஸ்திரேலியாவுக்கு போகிற என் பிள்ளைக்கு எவ்வளோ அறிவுன்னு. அறிவு குப்பை மாதிரி இருக்குது. சி, இந்த அறிவு போய் உடப்பில் போடு. அறிவு கெட்ட அறிவு தான் கூடுதல். இல்லாட்டி என்னன்னே தெரிய மாட்டேங்குது. அப்பா அம்மா யாருன்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களுடைய பொசிஷன் என்ன, அவங்களுக்கு நம்ம எப்படி. இந்த பெருசு எப்போ மட்டும் பேசிக்கிட்டே இருக்கான்டா எங்கள் அப்பேன். அவனை ஒரு நாளைக்காவது மண்டையை திறக்க போகிறேன்றான். ஐடி படிக்கிறான். ஆமாம். பைக்கு கேடிஎம் வாங்கி தரியா? வரக்கு தெரியலையா? காசே இல்லைடா அப்பா, இப்போ தான் வேலைக்கு அவனெல்லாம் கட்டி என்னப்பா சுகத்தை கண்டவன், தாலியை வைத்து எனக்கு வாங்கித்தான். எங்கள் காலத்தில் அப்பா அம்மா முன்னாடி நின்று பேச மாட்டோம். மரியாதை. யாக்கோப்பு ஏசா 2 பேரும் அவங்க அப்பா பேர் என்ன? யாக்கோப்பு ஏசாவுடைய அப்பா பேர் என்ன? சத்தமாக சொல்லணும், மைக்க பிடிச்சி தள்ள அடிச்சிருவேன். ஈசாக்கு. இப்போ யாக்கோப்பு எத்தன் ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டான் பாருங்கள். அவன் கொடைக்கானலில் ஒரு 10 பங்களாவும் பெங்களூர் பட்டத்தினோட ஐடி கம்பெனியுமா வச்சுருந்தார் ஈசாக்கு. வெறும் கையில் அந்த கையை வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பங்கிட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு ஒன்று சாப்பாடு, அவருக்கு சாப்பாட்டு பிரிய சாகும்போது சாப்பிட்டு சாகலான்னு வச்சார் பொருக்க. வேட்டையாடி இந்த ராஜாவை மாதிரி பெண்ணியை மாதிரி எப்போ பார்த்தாலும் சாப்பிடுவாங்க பாருங்கள். அப்போது சாகும்போதும் சாப்பிட்டு சாகணும்னு நினைக்கிறான். நமக்கு ஒரு இட்லிக்கு மேலே போக மாட்டேங்குதுங்க. அப்போ அம்மா கறி உடனே இளைய மகன் மேலே தான் எப்போ அம்மாவுக்கு கொஞ்சம் பாசம் கூடுதல். அவன் காட்டிலே மானை கொண்டு வந்து, மான் அரிசி ரொம்ப பிடிக்குது, எதையாவது மிருகத்தை கொண்டு வந்து வேட்டையாடி அப்பாவுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறாரு ஏசா. அதனால் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி எடுத்து வேட்டையாடிலாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி அம்மா ஒரு தந்திரம் கொடுத்தா. அவங்க அண்ணன் போயிருக்கான், வந்தானே உங்கள் அப்பன் சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துருவான். என்ன சொத்து வச்சுருந்தார் அதான் கேட்டேன். நீங்கள் ஈசாக்கு வச்சுருந்த சொத்தை சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒன்றுமே இல்லை. வந்து ஒரு ஆட்டை வெட்டி உடனே ரெடி பண்ணி ஒரு ஆட்டு தோலை போற்றி, ஏன்னா அண்ணனுக்கு முடி நிறைய உடம்புல நிறைய இருக்கும். இப்போ வந்து அதை வச்சு அப்பாங்கண்ணா, அப்பா கொஞ்சம் கண்ணு சைட்டு கொஞ்சம் அவுட் ஆயிடுச்சு, ஹெட்லைட் போயிடுச்சு ரெண்டும். அப்போ என்னாச்சுன்னா, என் மகன் யார், நான் ஏசா வந்திருக்கேன், சத்தம் என் மகன் யாக்கோப்புடையதாக இருக்கிறது. இங்கே வா பக்கத்தில் தடை. அவர் விவரமானவர் தான், மூத்த மகன் தான் ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு அந்த மனுஷனை எண்ணத்தில் வச்சுருக்காரு. இவன் ஏமாத்துறான். இப்போ உங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் நடந்திருக்கும் பார்த்துக்கங்க. அப்பனை ஏமாற்றி கை நாட்டை வாங்கிடுவாங்க. இப்போ நடக்குதா இல்லையா? அப்போது தடை பார்த்தாரு. சத்தம் என் மகன் யாக்கோப்புடையது, உடம்பு யாரோடது?
ஏசாவுடையதாக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிட்டு முடித்ததும் திருப்தி ஆகிட்டார். ஆசீர்வாதத்தை அம்புட்டின்னு கொடுத்துட்டார். எதையும் எழுதி கொடுக்கலை, வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஒரு அல்லேலூயா. அப்போ பெற்றோருடைய வாக்குத்தத்தத்தை அந்த நாட்களிலே எப்படி கனப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது முக்கியம். நீ பெருசுங்கிற, பீஸ் கேரியர்ன்ற, உன் புருஷன் வரான், என் லைனில் கிராஸ் பண்ணுறான், மண்டே திறந்துருவேன்ற, நீ விளங்குவியா? நீ நல்லா இருப்பியா? உனக்கு ஆசீர்வாதம் வருமா? டிமாண்டோடு கூடிய ஒரு கற்பனையை சொல்லுங்கள் பார்க்கலாம். 10 கட்டளைகளில் நிபந்தனையோடு கூடிய ஒரு கற்பனை சொல்லுங்கள். யாராவது ஒரு சகோதரி சத்தமாக சொல்லணும். நிபந்தனை என்ன? உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்காகவும் பூமியிலே உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன்னை பெற்ற தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. நன்மை வராதுக்கு காரணம் பெற்றோர்களை. ஏன் இப்போ சொல்கிறதுனா, அன்றைக்கி அறிவில்லாத ஜென்மம் ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு நாத்தம் பிடிச்சு மேய்ப்பர் தொழிலை பார்த்த மக்கள் கூட யாக்கோப்பு பார்வோனுக்கு முன்னாடி, பார்வோன் அந்த நாட்டின் கடவுள், அந்த ஸ்தானத்தில் தான் பார்ப்பான். அவனை யாக்கோப்பு ஆசீர்வதித்தானாம். கைகளை தட்டுங்களேன். அடிமையாய் போன ஒரு பிச்சைக்காரனை போல போனவன் அரசனை ஆசீர்வதிக்கிறான். கைகளை தட்டி. அப்போ மூத்தோர்களை எல்லோரும் அந்த காலத்தில் கனப்படுத்தியிருக்காங்க. வாக்கு தத்தம் தான் ஆசீர்வாதம் என்று எடுத்துக்கொண்டார்கள். வாக்கு தத்தம் யாக்கோப்பு நிறைவேறிச்சா இல்லையா? நிறைவேறிச்சா? யோசேப்புக்கு நிறைவேறிச்சா? வாக்கு தத்தங்கள் நிறைவேறிச்சா? பிரச்சனைகள் யோசேப்பே போ, இது கனவு கண்டான், 7 கதிர் வணங்குறது மாதிரி, அண்ணன் தம்பி கும்பிடுற மாதிரி, இப்படிலாம் கனவு கொண்டான், தரிசனம் கண்டதும் போய் சொன்னான். அதனால் பிரச்சனை. நல்லதை சொன்னால் நமக்கு, நான் சத்தியத்தை சொன்னதுனால் சத்ருவானே என்ன மாதிரி சத்ரு சொந்த அண்ணன் தம்பி போட்டு குழியில் மிதிக்கிறாங்க. இதையெல்லாம் நடக்கும்னு கர்த்தர் சொல்லலை. நான் உன்னை உயர்த்துவேன் சகோதரருக்கு மேலினார். சரி, எகிப்துக்கு போடா, அங்கேயே ஆசீர்வதிப்பேன்னாரு. போய் அங்கே ஒரு கிளவி கையை பிடிச்சிருப்பான்னு சொன்னாரா? அதை சொல்லலை. ஏவோ எஜமானி அம்மா, முதலாளி அம்மா சும்மா உன்னை தொந்தரவு பண்ணி உன்னை நாசமாக்கி உன்னை அழிக்க பாப்பா அப்படிங்கிறத சொல்லலை. அது நீ சமாளிச்சுக்கிட்டார். அப்படிலாம் வச்சு நீ தான் சமாளிக்கணும், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நீ தான் உழைக்கணும். கையை தட்டுங்களேன். சாப்பாடு ஆக்கி தான் வைப்பீங்க, எல்லாம் எடுத்து டேபிளில் வைப்பீங்க. உள்ள திணிக்கவும் முடியும். யானைக்கு கபாலம் உருட்டி தள்ளவா முடியும்? எடுத்து நீ தான் ஒவ்வொன்றா சாப்பிடணும். வாக்கு தத்தத்தை வைத்து விட்டார், உனக்கு கொடுத்து விட்டார். அது வாய்க்குள்ளே போகிறதும் போகாததும் நீ உழைக்கிறதை வைத்து கைகளை தட்டி. உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறதும் நிறைவேறாததும் உன்னுடைய பிரயாசத்தை பொறுத்து. ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கார், திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட முடியாது. பூட்டு தயாரிக்கிற கம்பெனியில் தான் சாவியும் தயாரிக்கிறான். அதனால இந்த பிரச்சனை வந்துருச்சுங்கிறதுக்காக பூட்டை திறக்க முடியல, நினைக்காத. சாவி உங்கையில் தான் இருக்குது, தேடிப்பார். எங்ககிட்ட ஜென்ரேட்டர் இருக்குது, பவர்ஃபுல் ஜென்ரேட்டர். இந்த ஜென்ரேட்டர் சாவியெல்லாம் அவர் தான் வச்சுருப்பார். வாங்க நினைக்க அதெல்லாம் வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஜென்ரேட்டர் சாவியை காணும். தினம் இவர் தான் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவார். அன்றைக்கி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணோன்னு உடனே சொன்னாங்க, நீங்கள் தான் வாங்கி ஞாபகம் மருத்தி எங்கேயா வச்சுட்டீங்கண்ணே அப்படின்னா. எனக்கும் ஜென்ரேட்டருக்கு என்ன சம்மந்தங்க? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இல்லைண்ணே நான் கொடுத்துட்டேன்ட்டான். நான் கூட 400 மறதி மாஸ்டர். ஒரு எதுக்கு நான் ஜென்ரேட்டர் சாவி வாங்க, எனக்கு தொடக்கூட தெரியாது, எதுக்குடா வாங்குறீங்க? இல்லை நீங்கள் தான் வாங்குறீங்கிறான். பொய்யில் மெய் சொல்லா பொய்யனவன், உண்மையே பேசாத ஒரு பொய்யன். அது பொய்யை உண்மை மாதிரியே பேசுவான் பாருங்க. முகத்தில் கூட அந்த ஆக்ஷன் தெரியாது. இல்லை நான் சரியாகத்தான் செஞ்சேன் பண்ணுவேன். இங்கே இருக்க எல்லாரும் பெரும்பாலும் அப்படித்தான். பொய்யை உண்மை மாதிரியே பேசுவாங்க பாருங்கள். நானே அரண்டு போகிறேன். எனக்கு பொய் சொன்னால் என் மூஞ்சில் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா என் பொய் சொல்கிறீங்கன்னே பண்ணுவேன். நமக்கு தான் தெரியுமே, நமக்கு நடிக்க தெரியலை. இவங்களுக்கு நடித்தே பழக்கம். சொல்லிட்டான், நான் கூட என்னடா செய்கிறது, நாளைக்கு ஜென்ரேட்டர் போடணுமேடா, மீட்டிங் வைக்கும்போது ஆன் பண்ணணுமேடா அப்படின்னா, இல்லைன்னா சரின்னு ஒருத்தரை போய் இந்த கள்ளச்சாவி செய்வாங்கல்ல, அவரை கூப்பிட்டு வந்து அளவெடுத்து ஒன்று அறுத்து, அவர் முன்னாடி வச்சு அறுத்து கிறுக்குங்கிற. ஐயோ ஜென்ரேட்டர் சாவி இப்படி உள்ளே விட்டு அறக்க விட்டு எடுத்து செஞ்சு கையில் கொடுத்துட்டாரு. அந்த நாளில் ஜென்ரேட்டர் ஆன் பண்ணியாச்சு. அதில் எனக்கு சந்தோஷம். சரி வேறு எவனும் இதே மாதிரி கள்ளச்சாவி போட்டு எல்லாத்தையும் திறந்துடாமடா அப்படின்னு.
கடைசியில் தேடி பார்த்தா 3 சாமி அவங்ககிட்ட தாங்க இருக்குது. கையை தட்டுங்களேன். அப்புறம் கேட்குறேன், இந்த சாவியை நீ தானே வச்சுருந்த? இல்லை, நான் உங்கள்கிட்ட கொடுத்தேன் ஒரு நாள் அப்படிங்கிறான். கையில் வச்சுக்கிட்டேங்க. நம்ம இப்படி தான் ஆண்டோடைய வாக்கு தத்துவத்தை நமக்குள்ளேயே வச்சுக்கிட்டு தேடுவோம். என்ன பிரச்சனைக்கு என்ன விடிவு? இந்த மச்சான் உதவி செஞ்சிட மாட்டாரா? மதினி உதவி செஞ்சிட மாட்டாளா? பக்கத்து பாஸ்டர், ஹெட் பாஸ்டர் யாரும் வரமாட்டாங்களா? உனக்கிட்டே இருக்குது சாவி. கையை தட்டுங்களேன். அடைக்கப்பட்ட கதவை திறக்கக்கூடிய சாவி யார்கிட்ட இருக்கு? உனக்கிட்டே இருக்கு. திறந்த வாசலை உனக்கு முன் வைக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட முடியாது. ஏசாயா 41:13 சொல்லுகிறது, நான் உன் வலது கையை பிடித்து உனக்கு துணை நிற்கிறேன். நீ என்ன வேலை செய்தாலும் அவர் உனக்கு துணை நிற்பார். சப்போர்ட்டர். ஹி இஸ் அவர் சப்போர்ட்டர். நமக்கு துணை செய்கிறான். கர்த்தர் அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையான். கையை தட்டுங்க. துணைன்னு எல்லாம் சொல்லுவான். நமக்கு நம்ம கூடயே இருந்துக்கிட்டு நமக்கே உள்ள குழி வைக்கிறவே இருப்பான். பார்த்துக்கோங்க. ஊழியத்திலே உண்டு. பாஸ்டர் கொஞ்சம் கவனிங்க, நீங்களும் யாரையும் நம்பி விட்டுறாதீங்க. உங்கள் கூடயே இருந்துக்கிட்டு உங்களுக்கு அடியில் பாம்பு வச்சுருவாங்க. ஏப்பா இவன் தான் என் உயிர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, ஐயோ உயிர் எடுத்துவிடுவான். நம்ம கூடயே இருந்துக்கிட்டு. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் துணைன்னு சொல்ல மாட்டேன், அனுகூலமான துணை. கைகளை தட்டுங்க. உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுற துணை. ஏன்னா நீ தான் அழைக்கப்பட்டவன், நீ தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தான் நான் பேர் சொல்லி அழைத்தவன். நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு எனக்கு தான் தொடர்பு. எப்பொழுதும் உனக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவேன். கையை தட்டுங்களே. என்னதான் எவன் தான் வசியம் பண்ணாலும் சரி, அங்கே மயங்க மாட்டேன். நான் உன்னோடு தான் இருக்கிறேன். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உன்னோடு தான் இருப்பேன். எப்பொழுதும் உன்னோடு தான் இருப்பேன். மகிமையின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். தடுப்பு சுவரை தகர்த்தவர். நமக்கும் தேவனுடைய சமூகத்துக்கும் இருந்த திரைச்சீலை மேல் தொடங்கிய கீழாக 2ஆக கிழிந்தது. மரணத்தை மரணத்தால் வென்ற தெய்வம். ஏசாயா 45:4 சொல்கிறது, வெங்கல கதவுகளை உடைத்து. எப்படியா? வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை நொறுக்கி. இதெல்லாம் கொஞ்சம் இமேஜிக் பண்ணி விஷுவலாக கொண்டு வாங்களேன். இந்த இங்கிலீஷ் படத்திலலாம் இந்த சென்ட்ரல் லாக் சிஸ்டம் டோர் வச்சுருப்பாங்க. அதில் ஷிப்பு நீர்மூழ்கி கப்பல் உள்ளே மூழ்கிறோம். வெளியே வர்றதுக்கு கம்ப்யூட்டர் தான் தேடுவாங்க. யாராவது ஒருத்தர் அடிச்சுப்பா. இங்கே என்ன செய்ய, எதுக்குடா போட்டு அடைச்சிக்கிட்டு தட்டிக்கிட்டு கிட்டுக்கிட்டு பல உபகரணங்களை தேடிக்கிட்டு இருக்க, நான் உடைச்சிடுறேன். இப்போ நீ தப்பிச்சு போயிடுறா. வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாட்களை நொறுக்கி அந்த ஹாரத்தில் இருக்கிற புதையல்களையும் ஒளிப்பிடத்திருக்கிற பொக்கிஷங்களை நான் உனக்கு தருகிறேன். கைகளை தட்டி. ஆண்டவருடைய வார்த்தை அதை நம்புகிறவனுக்கு பொக்கிஷம். பொக்கிஷத்தை கொண்டு வரும். அவரை தேடுறவர்களை கண்டடைவார்கள். கர்த்தரை தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும், சத்தமா, ஒரு நன்மையும், ஒரு நன்மையும், எந்த நன்மையுமே உங்களுக்கு கிடைக்காமல் இருக்காது. அத்தனையும் கொடுப்பாராம். நினைப்பதெல்லாம் நடக்கும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு ஒருத்தன் பாடினான். நாம் நினைக்கிறது நடக்குமா? ஆண்டவர் சொன்ன, உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அளிச்சும் மன விருப்பங்களை உனக்கு நிறைவேற்றுவேன். கைகளை தட்டி. என்ன கான்ட்ரடிக்ஷன் பார்த்தீங்களா? மற்றவன் பாடுறான், நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுவும் இல்லை. தெய்வம் நம்மோடு தான் நினைப்பெல்லாம் நடக்கும். கையை தட்டுங்களேன். The God with us. தேவன் நம்மோடு தான், நாம் நினைப்பது தான் நடக்கும். பிசாசு நினைச்சது நடக்காது. உலகம் நினைச்சது நடக்காது. உன் பொறாமைக்காரன் சத்துரு நினைச்சது உனக்கு நடக்காது. நீ நினைக்கிறதா நடக்கும். கைகளை தட்டி. அவர் தான் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள், உன் மன விருப்பத்தின்படி உனக்கு அருள் செய்வேன். வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்பிக்கையாக இருங்கள். தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் சத்தியம், வேறு எல்லாம் பொய் அப்படின்னு கன்க்ளூஷன் வந்து முத்திரை போட்டு மூடிடுங்க. கையை தட்டுங்களே. என் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும்தான் உண்மை, மற்றது எல்லாம் பொய், கட்டுக்கதை. நான் கட்டுக்கதைக்காரர்களின் குறியை அபத்தமாக்கி
என் ஊழியக்காரின் வார்த்தைகளை நிறைவேற்றுகிறவர். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை நாங்கள் வெளிநாடு பயணம் போனோம். எனக்கு எப்போ இந்த எமிரேட்ஸ்னு ஒரு இப்போ விமானம், இந்த UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அதோட அந்த ஃப்ளைட்டில் போகணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ரொம்ப 30-35 வருஷத்துக்கு முன்னே நடந்து சொல்கிறேன். எல்லோரும் தான் சொல்கிறாங்களே, நம்ம இந்த இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயும் இதுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கோமே, அது இந்த டிராக்டர் மாதிரி இருக்குது, அதோட போகிறது கொஞ்சம் ஆசை. இந்த பிரிட்டிஷ் ஏர்வைஸ், லுஃப்தான்ஸாவா, என்னது லுஃப்தான்ஸா, இதிலெல்லாம் போகிறது ரொம்ப ஆசை பாஸ்டர். அப்போ நமக்கு உங்களை மாதிரிலாம் வசதியானவங்கள் இல்லை நாங்கள். அப்போ எங்களுக்கு ஒரு ஒத்த பேண்ட்டு ஒத்த சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு பழைய கஞ்சி கிடைச்சாலே பெரிய விஷயம் அன்றைக்கி ஊழியக்காரங்களுக்கு. அப்பா அம்மாரெல்லாம் வேட்டி சட்டையை போட்டுக்கிட்டு தெருவா நடந்தாங்க. அவங்க விதைச்ச நீங்கள் அறுத்துக்கிட்டு இருக்கீங்க. கையை தட்டுக்களை ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதாவது அவங்கள் பாடுபட்டதை, மிஷினரிகள் பாடுபட்டதை, பரிசுத்தவான்கள் விதைத்ததை நாம் இன்றைக்கி கோட்டு சூட்டு போட்டு அறுக்கிறோம். கையை தட்டுங்களே. அவங்க கோமணம் கட்டி விதைச்சாங்க, நம்ம என்ன செய்கிறோம்? கோட்டு சுட்டு போட்டுக்கிற அறுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அல்லேலூயா. உன் சந்ததியார் பூமியில் பலத்திருப்பார்கள். கைகளை தட்டி. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். கைகளை தட்டி. எனக்கு இந்த எமிரேட்ஸில் போகணும் ஆசை. காத்தால் என்ன 7 மணிக்கோ 8 மணிக்கு இதே மாதிரி காலில் செய்தி கொடுக்கணும். கொழும்புலையோ துபாயிலையோ ஏதோ ஒரு, நான் இடம் மறந்துட்டேன். ஆமாம், ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் எனக்கு டிக்கெட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ஓகே, கன்ஃபார்ம் டிக்கெட் தான். நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ டிக்கெட்டு. அப்போ 3 ஹவர்ஸ். ஆமாம், அப்போ துபாய் மீட்டிங் தான். அப்போ நான் போய் நின்னேன். அது கூட்டம், பயங்கர கூட்டம். ஒருத்தர் அந்த அந்த ஏர்வேஸ் அந்த மேனேஜர் இருப்பாங்களே, அவங்க சொன்னார், சார் ப்ளீஸ் உங்களை பார்த்தா உங்கள் ரொம்ப ஜென்டிலாக இருக்குது, ரொம்ப கூட்டம் எங்கள் ஃப்ளைட்டில், உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் தான், நீங்கள் கொஞ்சம் ஒரு மனசு வச்சிங்கன்னா ஒரு முக்கியமான பேசஞ்சர் அதில் போனோம், உங்கள் டிக்கெட் அவங்களுக்கு கொடுத்துறோம், ஒரு ஆல்ட்ரேட்டாக ஒன்று அரேஞ்ச் பண்ணி தரேன். நான் சொன்னேன், இல்லை எனக்கு காலையில் மீட்டிங்கில் நிற்கணும், பிரச்சனை இல்லை, எனக்கு லேட்டாக போனால் அங்கே லேட் ஆகிரும், அவ்வளோதான். எனக்கு காலையில் போய் 9 மணிக்கு மெசேஜ் பண்ண, ஐ எம் ஏ ப்ரீஸ்ட், நான் ப்ரீச்சர், நான் போன உடனே ஓகே. எங்களுக்கு கொஞ்சம் அவருக்கு அதெல்லாம் புரியலை. நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்களா? சரி ஓகே. நான் கண்ணை முன்னே ஆண்டு சொன்னால் சரின்னு சொல்லு. சரி, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் அவ்வளோ பெரிய ஆள் நமக்கு கையெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான். நான் பாடுங்க வந்துருக்கேன், என்னடா இப்போ காலையில் 12 மணி ஆயிருமே நம்ம போய் சேரும்போது என்ன செய்யலான்னு. ஒரு ½ அன் ஹவரில் அவர் திரும்பி ஓடி வந்தார். தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட்னஸ், ஹெல்ப். நீங்கள் எங்களுக்கு இவ்வளோ கோஆப்ரேட் பண்ணீங்க, உங்களுக்கு ஏதாவது செய்ய நினச்சேன். அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இன்னொரு ஃப்ளைட் இருக்குது, அதில் நாங்களே உங்களுக்கு டிக்கெட் போட்டுட்டோம். பேக்கேஜ் எல்லாம் நாங்களே எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு போனாங்க, ஏற்றுனா எமிரேட்ஸுங்க. கையை தட்டுக்களை. பிஸ்னஸ் கிளாஸு, எக்கனாமியில் சும்மா பின்னாடி பொட்டியில் கிடந்து போகிறவங்க, நம்ம டிராக்டர் லாரியில் பின்னாடி சல்லி மேடலுக்கு மேலே ஏறி போகிறவனுங்க எங்கே போய் உட்கார வைக்கிறாரு? பிஸ்னஸ் கிளாஸில் போய் ஜம்முன்னு கொத்தனார் கூட சித்தாள் கூட தான் உட்காந்து போவோம், இல்லாட்டி ஃப்ளைட்டில். ஏன்னா துபாயில் கொத்தனாராக இருப்பார், சித்தாளாக இருப்பார், அவர் கூட தான் நம்ம உட்காரணும். நம்ம ரேஞ்சு அதுதானுங்க. அப்போ இங்கே தெய்வம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தபடியே எங்கே தூக்கி வைக்கிறாரு? ஃபஸ்ட்டில் அம்பானி அதானிலாம் போகிற பிஸ்னஸ் கிளாஸ் இருக்குல்ல, அதில் தூக்கி உட்கார வச்சுட்டாரு. கையை தட்டுங்க. ராஜ மரியாதை. நான் அப்போ தான் பிஸ்னஸ் கிளாஸ்னால் என்ன, ஒரே ஃப்ளைட்டில் என்ன ஒரு கர்டன் தான் வித்தியாசங்க. ஆனால் சேர் பெருசாக இருக்கும், சீட்டு பெருசாக இருக்கும். கவனிப்பு கேட்டீங்கன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவி எடுத்துப்படுவாங்க. அவ்வளவு கவனிப்பு. லிக்கர் வேறு வேணுமான்னு கேட்குறாங்க. சார் இத்தனை ஒரு ரவுண்ட் சுவாரிங்களாமைங்க. நான் ரவுண்டு போயிட்டு தான் சார்ந்திருக்கேன். பக்கத்தில் இருக்கேன், சார் ப்ளீஸ் எனக்கு வாங்கி கொடுங்க சார். நான் சொன்னேன், ஐ எம் ஏ கிறிஸ்டியன். என்ன சார் எத்தனை கிறிஸ்தவன் குடிக்கிறான் நீங்கள்? வந்தவர் ஆம்பளை, அந்த ஏர் ஹோஸ்டஸரா அதெல்லாம் ஆம்பளை. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். அரே கிறிஸ்டியன்? எஸ். நிறைய கிறிஸ்டினை பார்த்துருக்கேன், நீங்கள் தொட மாட்டேங்கிறீங்களே. இல்லை, எங்கள் ஆண்டவருக்கும் எங்கள் பைபிளில் இதுக்கு இடமே இல்லை சொல்லிட்டேன். அவரும் பார்த்துக்கிட்டே இருந்தார். எங்களை ராஜோபச்சாரமாய் நாங்கள் துபாயில் போய் ஏர்போர்ட்டில் இறங்குறோம்.
நான் உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், இந்த இதில் ஒரு 10 பாட்டிலாவது கொடுக்கலான்னு நினச்சேன், யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கணும், கொடுத்துறீங்களா? நாங்களும் குடிக்க மாட்டோம், குடிக்கிறவனையும் குடிக்க விட மாட்டோம். ஏயா நீ நான் மற்றவங்களை இதுக்கு நான் கெடுக்கிறேன்? இல்லை, நாங்களும் குடிக்க மாட்டோம், குடிக்கிறவனை குடிக்க விடவும் மாட்டோம். இதுதான் எங்கள் வேலையே. கையை தட்டுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்கள் வேலையே என்ன? நாங்களும் குடிக்க மாட்டோம், குடிக்கிறவனை குடிக்க விடவும் மாட்டோம். அப்படின்னோடனே சில சொன்னாங்க, இந்த சிலவெல்லாம் என்ன செய்வாங்க, தேவையில்லாதது உங்களுக்கு தெரியும், நம்ம பழைய ஆராதித்தது அப்படிலாம் நாங்கள் கும்பிடலை, நாங்கள் செய்யலை, வேற யாருக்கு அள்ளி கொடுத்துடலாமா? தொலைச்சிருவேன். நீ இன்னொன்று பரப்புறியா? வேண்டாம், நாங்களும் செய்ய மாட்டோம், மற்றவர்களையும் செய்ய விட மாட்டோம். அவருக்கு ஆச்சு. ஃபஸ்ட் டைமாக அப்படி ஒரு ஆளை மீட் பண்ண நினைக்கிறேன். என்ன செஞ்சார்? கொஞ்சம் கேஷ்நட்ஸ், அந்த வேர்க்கடலை, அந்த அது இது நட்ஸாக எடுத்து ஒரு 10 கிலோ இருக்கும் ஒரு பேக், கேரி பேக் நிறைய போட்டு, இதை ஃபேமிலிக்கு கொண்டு போய் கொடுங்க சார், என்னுடைய கிஃப்டா. ஐயோ சந்தோஷம் சார் உங்களை மீட் பண்ணதுன்னு சொல்லிட்டாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. அதையும் தூக்கிட்டு துபாயில் யாருக்கு கொண்டு போய் கொடுக்குறது? கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லையா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்து பாருங்கள், திறந்த வாசலை வைப்பார். கரெக்டாக போய் இப்போ 9 மணிக்கு நான் மீட்டிங்கில் நின்ட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இதே மாதிரி பகல் மீட்டிங் பேசிட்டேன். நமக்கு தடை வருகிறது என்றால், பிரச்சனை வருகிறது என்றால் கலங்கவே வேண்டாம். உன்னை அழைக்கும் பொழுது கர்த்தர் உனக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நினைத்துப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லு. உன் அப்பாவுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அதை நினைத்துப்பார். உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வர பண்ணி நான் அவர்களை பலுகி பெருக்கி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உனக்கு சொன்னார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், நான் உன்னை திறந்த வாசலை உனக்கு வைக்கிறேன். கைகளை தட்டி தேவனே இதை செய்வார். எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கும். தேவனுடைய கரம் ரட்சிக்கக்கூடாதபடி குறுகி போகவில்லை. சி மைனர். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, பாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, பாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. ஆவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், ஆவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார், அன்பே அவரின் பெயரா, அவரின் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளே போக்கும் மொழியா, இருளே போக்கும் மொழியா, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு.
என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும் உம்மை நாடும். என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. இயேசு என்னில் இருக்கிறார் என்ன ஆனந்தம். இருளும் புயலும் வரட்டுமே இதயம் கலங்குமோ. இறைவா இயேசு தேவா, இதயம் மகிழ்ந்து பாடும் என்றும் உம்மை நாடும். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. கைகளை தட்டி வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு தத்தம் பெரியது. இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிக்கிறது. வார்த்தை அற்புதத்தை கொண்டு வருகிறது. கொலோசியர் 1:20 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தம் முதலாவது சமாதானத்தையும் பின்பு பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கி விடுகிறது என்று. அவருடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, முதலாவது சமாதானம், இரண்டாவது பரலோகத்திலையும் பூலோகத்தையும் சேர்த்துட்டான். கையை தட்டுங்கள். இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களால் இப்போ நமக்கு பிளட் தேவை, ஏதாவது பிளட்டு ஆப்ரேஷனுக்கு அதுக்கு பிளட் தேவைன்னா நம்ம குரூப் என்னவோ அதுதானே தேடுவாங்க. நம்ம குரூப் இல்லாமல் வேறு எதாவது தேட முடியுமா? டார்வின் சொன்னார், குரங்கிலிருந்து பிறந்தவன் தான் மனிதன். குரங்கு ரத்தத்தை எடுத்து அரைப்படி எடுத்து ஊற்ற வேண்டியதானே. சிம்படிச்சு கொரில்லாவிட்ட போனால் நிறைய ரத்தம் இருக்கும், லிட்டர் கணக்கில் எடுக்கலாம். உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் ஏற்றி நீ கூட நேற்று ரத்தம் கொடுத்துட்டு வந்திருக்கிற. குறைக்க ரத்தம் குரங்கு ரத்தத்தை ஏற்றிக்கங்க. என்ன முடியுமா? அதாவது கேட்குறவன் கேணையனாக இருந்தால் கேப்பையிலையும் நெய் வடிது வாங்கலாம். கேட்குறவன் கேணையனாக இருந்தால் கேப்பையிலையும் நெய். டார்வின் தேரி. இப்போ குரங்கு ரத்தத்தை ஏற்றலாமே, ஏற்ற முடியாது. எந்தெந்த குரூப்பு பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஓ பாசிட்டிவ், A1 பாசிட்டிவ். இவருக்கு ஒன்று சொல்டா, ஏ சத்தமாக சொல்லு, A1 நெகட்டிவ் வாங்க. A1 நெகட்டிவ். உனக்கு அதான் இவருக்கு பாசிட்டிவ். அதை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல. நான் சொன்னேன் பார்த்துங்களா, மெய் சொல்லா பொய்யன். அதை கூட ஒழுங்காக சொல்ல தெரியல. A1 நெகட்டிவ் விட்டுறான். அது பாசிட்டிவா, அவன் மகனுக்கு நெகட்டிவாமா. இப்போ 350 மில்லி கொடுத்துட்டு வந்திருக்க. பாவா எப்படி இருக்காருன்னு பார்ப்போம். ஒரு முறை இவனை பிளட்டு கொடுக்க சொன்னேன், கூப்பிட்டு விட்டாங்க. சந்தோஷமாக உடனே இவரிடத்தை யாருக்கும் கிடைக்காதுல்ல. A1 பாசிட்டிவ் கிடைக்கல. கொடுத்துட்டு வந்து நான் சொன்னேன், அந்த ஆள் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு வா அப்படின்னேன். 2 வாரமாக எனக்கு ஃபோன் வரும்னு பார்த்து ஃபோன் வரல. என்னடா டேய் அப்படின்னே. இல்லைண்ணே பொழைச்சிக்கோ. இல்லைடா எனக்கு சந்தேகமாகவே இருக்குடா. அப்புறம் தான் டாக்டர் கூட, சார் அவங்க கொடுத்த ரத்தத்தை அப்படியே ஏற்ற மாட்டோம், அதை வாங்கி பேங்கில் வச்சுக்கிட்டு டெஸ்டட் ஓகேன்னு சொன்ன ரத்தத்தை தான் ஏற்றுவோம் சார், அதனால் நீங்கள் பயப்படாதீங்க.
அந்தந்த குரூப்புக்கு அந்தந்த குரூப்பு தான் மேட்ச் ஆகும். இயேசு கிறிஸ்து ரத்தம் யார் மேலே இருக்கோ அவங்க தான் பரலோகத்தோட ஐக்கியமாக இருப்பாங்களாம். கைகளை தட்டி. இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தம் முதலாவது சமாதானத்தையும் பின்பு பரலோகத்துள்ளவைகளையும் பூலோகத்துள்ளவையும் ஒப்புரவாக்கிற்று. கைகளை தட்டி. அப்படியே சேர்த்துருச்சான். டிஎன்ஏ பொருந்ததுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்ற டிஎன்ஏ பொருந்தது. எனக்கா ஒரு யவ்வன ஜனம் பிறக்கும். கைகளை தட்டி. அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றினபடியினால் தம்முடைய சந்ததியை கண்டு நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பார். இயேசுநாதர் கல்யாணம் ஆயிருந்துச்சா குழந்தை பிறக்கிறதுக்கு? இந்த தேசத்தில் இந்த வேத சரித்திரத்தில் 2 பேர் அந்தரத்திலே தொங்கி மரித்தவர்கள். ஒன்று தாவீதின் மகனாகிய அப்சலோம் அக்கிரமத்தின் மிகுதியினால் கார்வாலி மரத்திலே தன் சடை முடி சிக்கி அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது கொலை செய்யப்பட்டான். அவனுக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாதனால ஒரு கற்குவியலை அவன் மீது குவித்து இது அப்சலோமின் சந்ததி என்று பெயரிட்டார்கள். அப்சலோமுக்கு சந்ததி யாரு? கல்லு. சொல்லுங்க, கற்கள். அதேபோல் அவன் அக்கிரமத்தின் நிமித்தம் மரித்தான். நம்முடைய அக்கிரமத்திற்காக மரித்த ஒருத்தர் உண்டு. அந்தரத்திலே மரத்திலே தொங்கி மரித்தவர். கைகளை தட்டி. அவர்தான் கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்து. அவனுக்கும் குழந்தைகள் இல்லை, இவருக்கும் குழந்தை இல்லை. அப்புறம் எப்படியா சந்ததி? அந்த விழாவிலிருந்து சிந்தப்பட்ட இரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு இயேசு கிறிஸ்துவின் சந்ததி என்று பெயர். கைகளை தட்டி. அவர் தன் சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படும். திறந்த வாசல். பரலோகத்தோடு ஒப்புரவாக்கிற ஒரு பரிபூர்ணமான கிருபை. 1 சாமுவேல் 2:8, சங்கீதம் 113:7 சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி எங்கே உட்கார பண்ணுகிறான்? பிரபுக்களோடும் தன் ஜனத்தின் அதிபதியோடு உட்கார பண்ண. உயர்ந்த இடத்துல தான் இருப்பீங்க. சாதாரண கூலி வேலைக்கு போகலாம், சின்ன வியாபாரம் பண்ணலாம், அல்லது ஏதாவது கம்பெனிக்கு வேலை செய்யலாம். ஓலை உங்களுக்கு பிச்சைக்காரி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்கள் நாத்தனா அவங்கள சொல்லலாம் பிச்சைக்காரி ஆகலை. ஒரு மாதம் 10,000 சம்பளம் வாங்குறாங்க. என் புருஷன் 75,000 வாங்குறாரு. பில்கேட்ஸ் பொண்டாட்டி சொல்லுவா 10,000 தான் வாங்குறாரு. ஆனால் நீ ஆண்டவருக்குள்ளே இருக்கிறா, கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறா, கிறிஸ்துக்கு வெளியே இருக்கிறார். இந்த உலகம் உன்னை பிச்சைக்காரன்னு சொன்னாலும் என்னுடைய பைபிள் வேற ஒரு பேர் சொல்லி உன்னை அழைக்கிறது. நீ ராஜகுமாரத்தி. கைகளை தட்டி. கிறிஸ்துக்குள் இருந்தால் நீ ராஜகுமாரன். யூ ஆர் ராயல் சொசைட்டி இன் த வேர்ல்ட், ராயல் ஃபேமிலி இன் த வேர்ல்ட். நீங்களோ உங்களை அந்த ஹாரத்தின் தம்முடைய ஆச்சரியமான ஒளிரத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனமாயிருக்கிறீர்களே. கைகளை தட்டி. ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் சொசைட்டியாம். சாதாரணமாக இருந்தாலும் சரி தம்பி, நீ ஒரு 20,000 சம்பளம் வாங்கினாலும் சரி, உனக்கு மேன்மை என்ன தெரியுமா? கிறிஸ்துக்குள் இருப்பது. கைகளை தட்டி. அந்த நீ பார்க்குற வேலை பார்க்குற இன்ஸ்டிடியூஷன்லேயே கர்த்தர் உன்னை மட்டும்தான் உயர்ந்தவனாய் பார்ப்பார். மற்றதெல்லாம் மண்ணும் கல்லும் மரமும் ஏசியும் இரும்பும் எக்யூப்மெண்ட்ஸும் தான் பார்ப்பார். உன்னை மட்டும்தான் நான் உண்டாக்கின மனிதன் என்று பார்ப்பார். கைகளை தட்டி. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள்ளான மனிதன், அவனைப் போல பாக்கியமான இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. நம்முடைய நம்பிக்கை அது. மீட்கப்பட்டவர்கள் பாடி ஆனந்த களிப்போடு சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையிலுமே இருக்கும். கைகளை தட்டி. நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிற இன்டர்வியூ எடுப்பாங்க. அதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு கேட்பாங்க. அப்படின்னா அலவுடு, வாங்க அட்மிஷன் போட்டாச்சு, உங்களுக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. இது இந்த மனுஷன் நடத்துகிற இன்டர்வியூ. கர்த்தர் இன்டர்வியூ பண்ணுவார். இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறியா? எஸ், கமின் சைடு. இதான் தகுதிதான். இந்த இயேசுவின் ரத்தம் பரலோகத்துள்ளவைகளையும் பூலோகத்துள்ளவைகளையும் ஒப்புரவாக்குகிறது. ஈக்குவல் ரைட்ஸ் கொடுத்துருச்சாங்க. சமூக நீதினு இப்போ தான் பேசுகிறாங்க அரசியல்வாதி.
நம்ம ஆண்டவர் அன்னைக்கே சமூக நீதியை பேசிட்டாரு. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ரோமன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லாம் கிறிஸ்துக்குள் ஒரே ஆவியினால் தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். கைகளை தட்டி மனுஷ ஜாதியாகி யாவரையும் கர்த்தர் ஒரே இரத்தத்தில் தோன்ற பண்ணி அது பாவத்தில் செய்து விழுந்த பொழுது தன் இரத்தத்தினால் அதை மீட்டுக் கொண்டார். கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பியூரிஃபைட் பிளட், ஹோலி பிளட். ரத்தம் ஏற்றுறதுக்கு முன்னாடி செக்கப் நடக்கும். நமக்கு இந்த மஞ்சக்காமால என்ன ஹெப்படைட்டிஸ் பியா அது இருக்கா, ஹெச்ஐவி இருக்கா, ஹெச்ஐவி இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, எல்லாம் பார்த்து தான் ஏற்ற முடியும். எங்கள் அம்மாவுக்கு 2 முறை நான் ரத்தம் கொடுத்தேனுங்க இந்த உடம்பை வச்சு. அப்போவும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன், இப்போவும் நல்லா தான் இருக்கேன். கேட்டிங்களா? அப்போது எங்கள் அம்மாவுக்கு உடனே பிளட் ஏற்றினா தான் ஆப்ரேஷன். நான் போய் கொடுத்தேன். எவ்வளோ வேணாலும் ஏற்றுக்கோங்க, எடுங்க, எங்கள் அம்மா காப்பாற்றினா போதும், நமக்கு அப்படித்தானே இருக்கும். கொடுத்தேன். சார் எங்கள் அம்மாவுக்கு அப்படியே ஏற்றுங்க சார், பக்கத்தில் படுத்துக்கிறேன், என்கிட்ட டீப்பை போட்டு அப்படியே ஏற்றுங்க சார்னே. லூஸ் ஆடா நீ அப்படின்னாங்க. உனக்கு என்னென்ன அக்கிரமம் இருக்குது தெரியாத, ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அம்மாவுக்கு. சார் நான் அப்படிலாம் தப்பு பண்ணுறேன் இல்லை, 18 வயசில் ஊழியத்துக்கு வந்தேன் சார், கிறிஸ்டின் சார், பிரீச்சர் சார். இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். செக்கப் முடிஞ்சால் தான் பிளட்டு நல்ல பிளட்டா கெட்ட பிளட்டாக தெரியும். எங்கள் அம்மா சார், என்னை பெத்த தாய் சார், அவங்க ரத்தம் நான் கொடுத்து அவங்களுக்கு சேராது, அதெல்லாம் சேரதா இல்லையான்னு டெஸ்ட்டுக்கு அப்புறம் தெரியும். அப்படி டெஸ்ட்டெல்லாம் பண்ணாங்க. ஓகேன்னு டெஸ்ட்டு ஓகேன்னு வந்த அப்புறம் தான் ஏற்றுனானுங்க. அப்பனும் மகனுமா இருக்கலாம், அப்பனுக்கும் மகனுக்கும் ஒரே ரத்தமாக இருக்கலாம். சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் இருக்குது, சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம். இப்போ நம்முடைய உடம்பில் இந்த பிளட்டெல்லாம் டயாலிசிஸ் பண்ணி தூக்கி எரிஞ்சிட்டு வேறு ஒரு பிளட் எடுத்தோம்னா அதில் அந்த வியாதியெல்லாம் இருக்கவே கூடாது, அந்த கிருமி இருக்கக்கூடாது. அப்போனா யார் ரத்தத்தை தேடினாங்க? மனுஷப்பை எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். ஒரு பயிலுக்கும் சொத்த ரத்தம் இல்லை. உன்னை பாவம் இல்லாத பரிசுத்தருடைய ரத்தம் யார் ரத்தம்னு பார்த்தார்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும், அப்படி மாற்றி சொல்லுங்க, சகல வியாதிகளையும், சகல அக்கிரமங்களையும், சகல தரித்திரத்தையும், சகல சாபத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமாம். கைகளை தட்டி கிளீன் ஆயிடுதுங்க, கிளீன் பண்ணிடுது. எத்தனை சந்தோஷம், எத்தனை மகிழ்ச்சி. கர்த்தர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசலை திறக்கிறவர். பிரச்சனையை விட வாக்குத்தத்தம் பெரியது. பூட்டு தயாரிக்கிற கம்பெனி தான் சாவியை தயாரித்திருக்கிறது. பிரச்சனை வந்து அது திறக்கக்கூடிய சாவி என்ற வசனம் உன் கையில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். டீப்படி தம்பி. என்னை அழைத்தவனே, என்னோடிருப்பவனே, என்னை அழைத்தவனே, என்னோடிருப்பவனே, என்னை எடுத்து என்னை உருவாக்கி என்னோடிருப்பவனே, என்னை எடுத்து என்னை உருவாக்கி என்னோடிருப்பவனே. இயேசுவே, 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 இயேசுவே,
பாரம் சுமப்பவனே, என் தாகம் தீர்ப்பவனே, என் பாரம் சுமப்பவனே, என் தாகம் தீர்ப்பவனே, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவனே, என்னை போஷித்து என்னை உடுத்தி என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம் நீ. குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல ஔஷதம் நீ, என் குடும்ப வைத்தியர் நீ, ஏற்ற நல ஔஷதம் நீ, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவனே, எந்தன் வியாதி பலவீனங்களில் என்னோடு இருப்பவனே, இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம் நீ. என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர், என்னை அழைத்தவர் நீ, என்றும் நடத்திடுவீர், என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவனே, என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடு இருப்பவர் நீ. இயேசுவே 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 பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம் நீ, இயேசு பேசும் தெய்வம் நீ, இயேசு பேசும் தெய்வம் நீ.
அமுதமே. சொல்லு மகளே. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே, நான் தேடியும் ஒப்பற்ற செல்வமே, நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆராதனை ஆவில நிரம்பி 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 கைகளை தட்டே. ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியில் இருக்கிறது. கைகளை தட்டி வாசலை திறப்பார். பிரச்சனைகளை மாற்ற வாக்குத்தத்தம் தருவார். பிரச்சனை வந்தாலும் அதை ஜெயிக்கக்கூடிய வசனம் என்ற திறவுகோலை உன் கையில் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சத்துருவின் வாசலையை திறந்து அந்த பொக்கிஷத்தை நீ எடுத்துக்கிறியா? கையை தட்டுங்கள். அலிபாபாவும் 40 திருடர்கள் பழைய காலத்தோட படம் வந்துச்சு. அண்டா காகுசம் புபு காகுசம் திறந்துடு சீசே அப்படின்னு திறக்கும். அண்டா காகுசம் அபு காகுசம் திறந்துடு சீசே. அவர் சொன்ன வெங்கல கதவுகளை உடைத்து இருப்புத்தாள் பல்களை நொறுக்கி அந்த ஹாரத்தில் இருக்கிற புதிர்களையும் திருட்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கிறதையும் பொக்கிஷம் உனக்கு தருவேன். கையை தட்டுங்களே. வசனம் என்ன சொல்லுகிறது? உன் பிள்ளைகள் சத்துருவின் வாசலை சுதந்தரிப்பார்கள். கைகளை தட்டி. ஆதியாகமம் 22:17-18. ஏன் ஆபிரகாமுக்கு நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததியார் சத்துருவின் வாசலை சுதந்தரிப்பார்கள். கைகளை தட்டி. உங்க அப்பா அம்மா உங்கள் மூதையர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சபடினா அவங்க சந்ததியாக நீங்களும் உங்களுக்கு பின்வரும் சத்துருவின் வாசலை சுதந்திரிப்பீர்களாம். கைகளை அவனை அடித்து கீழே போட்டு மேலே ஏறி நின்று அவன் கொட்டி வச்சிருக்க எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வருவீர்கள். கைகளை தட்டி. கட்டாத வீட்டிலே குடியிருப்பீர்கள், நடாத வயலை சுதந்திரிப்பீர்கள். வசனம் அப்படித்தானே சொல்லுது. நீங்கள் நீர்ப்பாய்ச்சாத இடத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். காரணம் கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரம் இது. கைகளை தட்டி. பூமி நிறவி யாருடையது? பூமியின் நிறவி யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் தருவார். உம்மாலை ஒருவனாக சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை ஒருவனாக ஒரு மதிலையும் தாண்டுவேன். 2 தீமோத்தேயு 4:18 சொல்லுகிறது, என் தேவன் எல்லா தீமிருந்தும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். 1 ஆண்டுகளுக்கு மேலாக நான் சிஎம்சி ஹாஸ்பிட்டலுக்கு சிகிச்சைக்கு வந்து போகிறேன். முதல் முறை வந்த உடனே சொன்னாங்க, மெடிசன் எடுத்தாலும் நோ ஹோப் அப்படின்ட்டாங்க, போய் சேர்ந்துருவீங்கன்ட்டாங்க. அப்போ நான் கேட்டேன் அந்த டாக்டர்கிட்ட, மெடிசன் எடுத்தாலும் நான் செத்து போயிடுவேனா அப்படின்னு கேட்டேன். அப்போ எதுக்கு சார், எதுக்கு மேடம், அவங்க லேடி டாக்டர், மெடிசன் எடுத்துக்கிட்டு நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பதில் கிறிஸ்டியன். நான் மலையாளத்தில் கேட்டேன், கர்த்தாவை கொண்டு எல்லாம் சாதிக்குமோ அப்படின்னு கேட்டேன். கர்த்தரால் எல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, അദ്ദേഹത്തെ கொண்டு சாதிக்காதது எந்த உண்டு அப்படின்னாங்க. அவரால் முடியாதது என்ன இருக்கிறது? அப்புறம் எதுக்கு நான் இங்கே வந்துக்கிட்டு, அவரால் முடியும்னா அவர் ஏன் கூட தானே இருக்கிறாரு, அங்கே வச்சே சாதிச்சுட்டு போகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த டெஸ்ட்டுக்கு நான் ஸ்லேடை மட்டும் கொடுத்துட்டு வாடா போகலாம் காரடா அப்படின்னே மதுரைக்கு போயிட்டேன். அந்த அம்மா அரண்டு போயிட்டாங்க.
மதுரையில் போய் அன்றைக்கி பிளெஸிங் ப்ரேயர் இதே மாதிரி சண்டே சூப்பராக பேசிட்டு கறி குழம்பு என்னமோ வச்சுருந்தாங்க. உங்களாம் சாப்பிட்டாங்க, நான் எடுத்தேன்னு தெரியாது. கேட்டீங்களா? சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கேன். அடுத்த நாள் காலையில் அதே ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் வருது, ஒன்றும் இல்லை நெகட்டிவ் வாங்க சார் அப்படின்னு. அங்கேருந்து பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் செத்து போயிருவீங்கன்னு சொல்லி விட்டது. எனக்கு தெரியும் கர்த்தரால் முடியாது ஒன்றும் இல்லை, வைத்தியரே சொல்கிறாரு. அப்போ அவர் தான் என் கூட தானே இருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நமக்கு செய்யாமல் யாருக்கும் செய்யப்பார். இன்றைக்கு வர உயிரோடு தான் இருக்கேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவருடைய வார்த்தை நிறைவேறும் வரை, அவர் எனக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறும் வரை கர்த்தனை வைத்திருப்பார் என்னுடைய நம்பிக்கை, விசுவாசம். எனக்கு ஒரே ஒரு கவலை மட்டும்தான் உண்டு, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், உத்தமனாய் ஊழியம் செய்ய வேண்டும், வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டும், நன்றாக ஓட்டத்தை முடிக்க வேண்டும் என்று எனக்கு பின்பு இந்த ஊழியத்துக்கு ஒரு ஆவிக்குரிய வாரிசு எழும்ப வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார். ஹவுஸ் ஆஃப் பிளெஸிங் என்ற பெரிய ஜெப மண்டபத்தை கட்டி அதில் ஜனங்கள் ஆராதிக்கிறதை நான் பார்க்கணும், எனக்கு திருப்தியாக இருக்கணும். நான் வர்றேன்யா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லும் போது அவர் தூக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் வர்றேன்னு சொல்லணும். அதுவரை எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கணும். நீங்களும் ஜெபிச்சுக்கங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா. என் நீதியை நம்பவில்லை, பரிசுத்தத்தை நம்பவில்லை, உண்மையை நான் இது என்னுடைய ஜெபத்தை ஊழியங்களை நம்பவில்லை. நான் கர்த்தருடைய இரக்கத்தை நம்பி நிற்கிறேன். கைகளை தட்டி ஆண்டவருடைய கிருபையை நம்பி நிற்கிறேன். இத்தனை 42 வருஷங்கள் அந்த கிருபையினால் தான் நினைத்திருக்கேன். 18 வயசு பையன், பரமசிவன் மகன், எங்கள் அப்பா பேர் பரமசிவன் மகன். பரிசுத்த வேதத்தை எடுத்தேன். போன வெள்ளிக்கிழமை ரட்சிக்கப்பட்ட, இந்த வெள்ளிக்கிழமை பிரசங்கியார். கையை தட்டுங்களேன். அக்ராஹரத்தில் வளர்ந்தவன். எனக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? எனக்கும் இந்த வேத வசனத்துக்கு என்ன சம்பந்தம்? பார்த்தது கூட இல்லை பைபிளை, ஆனால் பிரசங்கித்தேன். கைகளை தட்டுங்களேன். அப்போ நான் கண்டதும் தொட்டதும் ருசித்ததை என்னை விட்டு என் அனுபவத்தை யாராவது எடுத்து போட முடியுமா? அதே மாதிரி நீ ருசித்ததும் நீர் பார்த்தது நீ அனுபவித்ததும் கர்த்தரிடத்தில் வாங்கி கொண்டதையும் ஒரு பேருக்கும் தெரியாது, உனக்கு தெரியும். நீ நம்பு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. கைகளை தட்டி அவர்மே நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். யெகோவையில் ஆசிரியிக்கிற വ്യക്തി பாக்கியவான் തന്നെ. மலையாளத்தில் கர்த்தர் மீது நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் தானே. கையை தட்டுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர், அற்புதத்தை செய்வார். நம்ம இந்த உலகத்துக்காக வாழவே இல்லை, வருகிற ராஜ்யத்திற்காக பிராக்டிக்கல் எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறோம். சோதனை பயிற்சி. என்ன வித்தியாசம்? இவங்க ஸ்கூலுக்கு போகிறான், இவன் காலேஜுக்கு போகிறான். திங்கக்கிழமை காலேஜுக்கு போகிறவங்க இங்கேயே சுற்றி திரியுது. திங்களை போகலாம், அது வந்து ஷேரே இல்லை, பைசா கட்டுறவன் நான். படிக்க போகிறேன், வேற என்ன செய்யலாம்? என் கூட பின்னாடி கர்த்தருக்கு ஆகிறேன் வரேன். அது இன்னைக்கு நைட்டு கிளம்பணும். நாளைக்கு ஸ்கூல் +2. அப்போ நம்ம வாழ்க்கையில் நாம நினைக்கிறதல்ல, கர்த்தர் நினைக்கிறதா நடக்கும். கையை தட்டுங்கள். நாம நினைக்கிறதல்ல, கர்த்தர் நினைக்கிறதா நடக்கும். நாம் இந்த உலகத்துக்காக வாழவில்லை என்பதை சரியாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். பிராக்டிக்கல் எக்ஸாம் சொன்னேன், அவனுங்களுக்கெல்லாம் 3 hours. எவ்வளோப்பா பிராக்டிக்கல் எக்ஸாம்? எவ்வளவு? 3 hours. 3 மணி நேரத்தில் எழுதி முடிச்சிருவாங்க. நமக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கிறாரு. 70 years 80 years. ஒரு எக்ஸாம் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாளுக்கு பாருங்க. இந்த 70 வருஷத்தில் எழுதி முடிக்காதவன் சில உட்காந்துருக்கான் பாருங்க. குப்பரையே படுத்திருப்பான். என்ன சொன்னாலும் புரியாது. மூடனை நொய்யோடு நொய் குத்தினாலும் மூடத்தனம் அவனை விட்டு விலகாது. 70 வருஷம் அவனுக்கு பிராக்டிக்கல் எக்ஸாம். இவ்வளோ நேரமா என்ன சொல்லி கொடுத்தாலும் தென்னும் டிரைவ் பண்ணும்போது 30 வருஷம் கார் ஓட்டுறானுங்க. 30 வருஷமா அடி வாங்கியிருக்காங்கட்ட. பொட்டத்தில் ஒரு அடி. இப்போ அவனுக்கும் அவன் பையனும் வாலிபன்ட்டு அவனுக்கு பொண்ணு தட வயசு வந்துருச்சு. இப்பவும் அடி வாங்குவான். அதாவது எங்கே பார்க் பண்ணாலும் இல்லை எங்கே குழி இருந்தாலும் குழியில் தான் கரெக்டாக குழியில் ஓடுவான். என்ன கேட்டால் அது பார்க்கலனேம்மா. ஒரு டிரைவர் இதை சொல்லலாமா? ட்ரைவ் பண்ண நான் ட்ரைவ் பண்ணால் நான் டிரைவர், கார்சன் ட்ரைவ் பண்ணால் அவன் டிரைவர், ராஜா டிரைவ் பண்ணால் பேர் என்ன பேர் டிரைவர். நான் குழியை பார்க்கலனே அப்படின்னா நீ என்ன டிரைவர்? அடுத்து பார்க் பண்ணும்போது டயர் 2 இப்படி வளைஞ்சிக்கிட்டு இப்படி தான் நிற்கும். ரோட்டுக்கு வெளியே ஒரு டயர் நிற்கும். நான் அந்த நேராக்கம் வந்து நீங்கள் வந்து சொல்லிட்டீங்க, நான் அவசரத்தில் வந்துட்டேன். 30 வருஷம் சொல்கிறாங்க.
நேற்று ஏறும்போது அபிட்ட சொன்னேன், அபி டயரை பார்த்தியானே, அது மாற்றாங்க பற்றத்தில்லாங்களே, அது மாற்றாம பற்றத்தில் இப்படி வளைச்சித்தான் அப்படி எப்படி போய் வண்டி நிற்குதோ அப்படியே நிறுத்திட்டு இறங்கி வந்துடுவார். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும். அடிக்கடி நான் சொல்லுவேன், நண்டு குஞ்சும் மீன் குஞ்சும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. யார்? நண்டு குஞ்சும் மீன் குஞ்சும் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் குஞ்சு எப்படி நீந்தோம்? ஸ்ட்ரைட்டாக நீந்தோம். நண்டு குஞ்சு எப்படி சொல்லி காட்டுங்களேன் கொஞ்சம். எப்படி நீந்தோம்? சொல்டா தம்பி, சொல்லுப்பா. எப்படி நீந்தோம் பார்த்துருக்கியா? இப்படி போகுமா, இப்படி போகுமா, இப்படி போகுமா? டான்ஸ் ஆடுறான் ஒருத்தன். இப்படி போகுமா, இப்படி போகுமா, கிராஸ். குட். உன் பேர் என்ன? அபிஷேக். ஒரு கைத்தட்டு. அபிஷேக்கெல்லாம் நல்லா தான் இருக்கான். அபிஷேக்கு, அபிஷேக்கு, அபிஷேக்கு. 1 2 3. இன்னும் வேற அபிஷேக் இருக்கீங்களா? இந்த ஒரு 4வது அபிஷேக்கு. இது 5வது அபிஷேக்கு. அது அபிஷேக் ஜபராஜ். அந்த ஜபராஜை நினைச்சிடாதீங்க. அவர் பேர் அபிஷேக் ஜபராஜ். இவர் அபிஷேக் சாஜு. நீ அபிஷேக் ஜான். அபிஷேக் மொட்டை. சரி. இப்போ நண்டு குஞ்சு மீன் குஞ்சு அபிஷேக் சொல்லிட்டாரு. மீன் குஞ்சு ஸ்ட்ரைட்டாக போகும் அங்கிள், நண்டு குஞ்சு கிராஸில் போகும். இந்த இப்போ இதில் யார் 2 பேரில் யார் மீன் குஞ்சு, யார் நண்டு குஞ்சு? சொல்லுங்கள், டக்குன்னு கை வச்சுருங்க. 2 பேரும் பக்கத்தில் இருக்கீங்களா? யார் நண்டு குஞ்சா இருக்கீங்க? நீயா? நீயா? நீ நண்டு குஞ்சா? சரி. சிவப்பு கலர் வாட்சி கட்டியிருக்க, பரவாயில்ல. நீ மீன் குஞ்சு. அபிஷேக் மீன் குஞ்சு. இப்போ அபிஷேக் உன் பேர் என்ன? ஹரியா? ஹரி வந்து நண்டு குஞ்சான். அவனே தான் ஏற்றுக்கிட்டான், நான் சொல்லலைங்க, பார்த்துக்கங்க. அப்போ அந்த இவன் நம்ம ஃப்ரெண்டு ஹரி வந்து எப்போ பார்த்தாலும் சைட்லேயே போகிறானே, இவனுக்கு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுப்போன்னு அபிஷேக் முயற்சி பண்ணான். தினம் ட்ரைனிங் கொடுத்து வைப்பேன். ஏழை ஹரி நேராக ஓடுறா, நேராக ஓடுறான்னு எப்படி சொல்லி கொடுத்தாலும் சைடில் தான் ஓடுறான். இப்படி தான் ஓடுறான். இவன் டயரை திருப்பி நிறுத்துற மாதிரி சைடில் தான் ஓடுறான், சைடில் தான் ஓடுறான். அப்போ இதை நீங்கள் நான் 100 நாள் வீடியோ எடுத்து இந்த சபைக்கு அனுப்புகிறேன் பாருங்கள். அவன் ஏற்றுக்கவே மாட்டான். இனிமேல் வீடியோ எடுத்துறேன்னா வண்டியை பார்க் பண்ணும்போது வீடியோ மட்டும் எடுத்து பாஸ்டர் கொண்டு அனுப்பிச்சி விடுங்க. அண்ணன் சொன்னாங்களே உண்மையாக போயிடும். 30 வருஷம் பாஸ்டர் நானும் சொல்லிக் கொடுத்து. சரி நீ அப்படி தான் நிறுத்துவான். ஏன்னா காரில் அடிபட்டுச்சுன்னா யார் செலவழிக்கிறதுன்னு எனக்கு திக்குன்னு இருக்கும். ஒரு டயர் வெளியே வந்து நிற்கும், அப்படி நிற்கும். இப்போ அபிஷேக்கு ஹரிக்கு சொல்லி கொடுத்தான். ஏழை இப்படி நீந்தக்கூடாதுரா, ஸ்ட்ரைட்டாக. அவன் தோற்று போயிட்டான். சரி இவனை திருத்தவே முடியாதோ. இன்னொன்று ஒரு நாள் ஹரி சொன்னான், நம்மளோட இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கேன்டா, ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு சாப்பிடவா, லஞ்சுக்கு வான்னு. இன்னைக்கு கூப்பிட்டு போயிடுறியா? யார்? அபிஷேக் ஹரி கூட்டிகிட்டு போகிறான். எங்கள் வீட்டுக்கு வா, நல்லாயிருக்கும் சாப்பிட்னோன்னு. மீன் குஞ்சு யார்? மீன் குஞ்சு யார்? அபிஷேக். நண்டு குஞ்சு யார்? ஹரி. ஹரி கூட்டிகிட்டு போகிறான். ஹரி அந்த நண்டு வலை என்ன தெரியுமில, என்னது அந்த பொந்துக்குள்ளே கூட்டிகிட்டு போனோடனே மேம் அப்படின்னா. யார்? ஹரி அவங்க அம்மாவை. அவங்க அம்மா சமைச்சிக்கிட்டு கரண்டியோடு அங்கேருந்து சைடில் இப்படி ஓடிடுச்சு. என்ன உங்கள் அம்மாவும் சைடில் வருது அப்படிங்கிறான். யார்? அபிஷேக். என்னடா இது, இவனும் சைடில் ஓடுறான், இவங்க அம்மாவும் சைடில் ஓடுது. கொஞ்ச நேரத்தில் அப்பா பைக்கை விட்டு இறங்கி வராரு. டேட், என் ஃப்ரெண்டு அபிஷேக் வந்திருக்கான்னு. அப்பாவும் பைக்கை விட்டு இப்படி இறங்கணும், சைடில் இப்படி ஓடி வர்றாரு. என்னடா அப்பனும் சைடில் ஓடி வரான். ஓ, மொத்த குடும்பமே சைடு தானா? இது இடையில வந்ததில்ல, பரம்பரையான பழக்கம் போலுக்க. இது சைட்லேயே ஓடி பழக்கப்பட்டவங்க. சிலர் பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாது. ஆனால் கிறிஸ்துக்குள் இருந்தால் எல்லாம் புதிதாயின, பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயிட்டு. கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. என் தேவன் எல்லாத்தையும் தம்முடைய என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அழையும்படிக்கு என்னை காப்பாற்றுவார். நமக்கு துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது பிரார்த்தனை, பிரச்சனைகள் தலைமேல் வரும் பொழுது நமக்கு ஜெபம், பிரார்த்தனை. அப்பொழுதுதான் அவனுடைய வாக்குத்தத்தத்தை பெரிதென்று நினைத்து நிற்க வேண்டும். வாக்குத்தத்தம் ஜெயித்து விடும். கைகளை தட்டி வீணை மேல் வீணை வந்தாலும்
பெஞ்சாதி பிள்ளை மித்துரு சத்துருவா நாளும் மனையோடு கொள்ளை போனாலும் மனுஷரெல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான படுநோவு மிகுந்தாலும் மட்டிலா வறுமை பட்டாலும் மனுஷரெல்லாம் நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. கள்ளன் என்று பேடித்தாலும் விலங்கு போட்டு காவலில் வைத்தடித்தாலும் வெள்ளம் புரண்டு தலை மீது அலை மோதியடி காலும் நெஞ்சே நீ கலங்காதே சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. எத்தனை பிரச்சனைகள் எத்தனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களை ஜெயிக்க வைக்கும், உயர்த்தும், வாசலை திறக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். அப்படியே முழங்கால் போடுவோமா? நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், wonderful Jesus, Almighty God, wonder working Father, we are epistle Father, Father with the Holy Spirit. தேவனுடைய கரம் இப்பொழுது உங்களுக்கு இறங்கி வரப்போகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். Thank you Jesus, Holy Spirit. ஆராதனை ஆராதனை ஆராதனை.
Hallelujah. தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவனை நன்றி சுவாமி. மகிமைப்படுத்துங்கள். நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆவில நிரம்பி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். வானாதி வானங்களுக்கு மேலாய் தம்முடைய பரமசிங்காசனத்தில் வெற்றிக்கிற எங்கள் பரிசுத்தராகிய இயேசு அப்பா, வாசல்களை திறப்பேன். பிரச்சனைகளோட வாக்குத்தத்தம் பெரியதே. உன் சந்ததியார் சத்துன் வாசலையும் சுதந்திரிப்பார்கள் என்று சொன்னீர். இதை நம்பி யாரெல்லாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுவதாக. சந்ததி சந்ததியை ஆசீர்வதிக்கப்படுவதாக. எல்லா தீங்கும் விலகி போகட்டும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் தேவனை சொன்ன காரியத்தை விட்டு சரி கர்த்தா இயேசுவுக்கே துதி கன மகிமை செலுத்துகிறேன். என் பிள்ளைகள் புறப்பட்டு செல்லும் பொழுது உடைய சமூகம் முன்னும் இருந்து காத்துக்கொண்டு சரச நிர்மல பிசாசு நிர்மலமாக்கி ஜெபிக்கிறேன். மாலை நடக்கிற 2 நாள் கொடுத்த கர்த்தர் வல்லமுள்ள வரதுக்கு நீட்டும். நாமத்தை படுத்தி என் பிள்ளைகள் வீட்டு வாசல் இயேசு கிறிஸ்து ரத்தங்களை பூசிக் கொள்கிறோம். வீட்டு வாசலை திறப்பார்கள். வாசலை திறக்கும் பொழுது இத்தனை நாள் காத்திருந்த பரலோக ஆசீர்வாதம் என் பிள்ளைகள் வீட்டில் நிரம்பி வழியட்டும். நிரப்பும் ஆசீர்வாதம் கர்த்தா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதங்களை கிருபையாய் பெற்றுக் கொள்கிறேன். பரிசுத்த பிதாவே, ஆமென், ஆமென். ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா. ஏசையா, நிரஞ்சீவன் நான் நம்பும் புகலிடமே. ஐயா, உமதன்பு என்னில் ஆறுதல் தந்ததையா.